இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அஞ்சலியும் பைரவியும் பார்த்தீங்க அப்படின்னா இவளை இலக்கியா மேலே எப்படியாவது கேஸை போட்டு ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே தள்ளிடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வாய்ஸில் பேசுகிறேன்னு நினச்சிட்டு எப்படியோ நம்ம போட்ட திட்டம் நிறைவேறிடுச்சு, இலக்கியா உள்ளே தள்ளிட்டா இந்த பழியும் பைரவி மேலே போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறத மைண்ட் வாய்ஸில் பேசுறதுக்கு பதிலாக கொஞ்சம் சத்தமாக பேசிடுறாங்க நம்ம அஞ்சலி. இதை கேட்ட நம்ம பைரவி பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்கன்னு தாங்க சொல்லணும். என்ன சொல்ல வந்த அஞ்சலி, நல்லா தெளிவாக சொல்லு, இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன், என்னவே பிளான் பண்ணி மாட்ட வைக்க பார்க்குறியா? இப்போ நடந்த மொத்த விஷயமும் எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? இந்த விஷயம் தெரியாமல் கௌதமை சந்தேகப்பட்டுட்டேன், உண்மையை சொல்லு, இதெல்லாம் பண்ணதை நீதானே அப்படின்னு சொல்லி பைரவி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியை மிரட்டுறாங்க. மிரட்டினும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதத்த, நான் எதுவும் பண்ணலை, நடந்த விஷயத்தை மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம பைரவி வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்டையும் விஷயம் இருக்கா, ஓகே உங்ககிட்டையும் நான் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், விட்டா என்னவே பாலங்கலத்தில் தள்ளிட்டு நீ போயிடுவேன், உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன், முதல்ல இலக்கிய கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்டக்கு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலி, நீ புத்திசாலித்தனமாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காத, இப்போ உங்ககிட்ட வேலை இருக்குன்றதுனால தான் அமைதியாக இருக்கேன், இல்லைன்னா இலக்கியாவை அனுப்பின மாதிரி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதாது, உஷாராக இருந்துக்கோ என்கிட்ட, இந்த வேலையெல்லாம் வேறு யார்கிட்டையாவது வச்சுக்கோ, இலக்கியா கிட்ட வச்சுக்கோ, இலக்கியா மாதிரி நான் ஒன்றும் சைலண்ட்டான ஆள் கிடையாது, உன்னை வச்சு செஞ்சு விட்டு போயிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்படியெல்லாம் எதுவும் பண்ணுறாதீங்க அத்தை, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், மற்றவங்களுக்காக நான் எதுவுமே செய்ய கிடையாது, பண்ணுறது எல்லாமே உங்கள் நன்மைக்காக தான், கௌதம் உங்கள் கூட வந்து வாழ்ந்தால் அது எனக்கு தான் சந்தோஷம், இலக்கியாவும் அவ்வளோ கௌதமும் பிரிக்கிறது தான் என்னுடைய எண்ணமும், உங்களுடைய எண்ணமும் அதுவாக இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இளநீ கடைக்காரும் இலக்கியாவும் பேசுகிற வீடியோ ப்ரூஃப் கரெக்டாக இல்லையே, எப்படி ஜெயிலில் போடுறது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க பையன் பார்த்திங்க அப்படின்னா விளையாட்டுத்தனமாக அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கான், அது அந்த இளநீ கடைக்காரன்ட்டு இருக்குது, அதை வச்சு ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன வருது?